தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க விஜய் அண்ணா பவருக்கு வந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பேசிய தாவேகா தற்குறிகள் தயவு செஞ்சு இந்த காணொளிய பாருங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் எவ்வளவு ஆபாசமா ஆன்லைன்ல பதிவு போட்டிருக்கிறாரு அப்படிங்கறத ஒரு பெண் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் கட்சியில நிர்வாகியா இருந்துகிட்டு, கட்சியோடைய அடையாள அட்டைய வச்சுக்கிட்டு, கட்சிக்கு சார்பா ஆதரவாக போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற அதே ஐடியில இருந்து போயி இவ்வளவு வக்கிரமா, வன்மமா ஒரு பெண்ணுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவ போட முடியுதுன்னா, எவ்வளவு பெரிய ஆபாச பொறுக்கியா இருப்பான் அந்த ஆளு. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லங்க. தாவேகாவுல இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள். நான் எல்லாரையும் சொல்லல. ஆனா பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. முதல்ல உங்க கிட்ட இருந்து தான் தமிழ்நாட்டு பெண்கள பாதுகாக்க வேண்டியிருக்கு. திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணணும். உங்க கட்சிக்குள்ளேயே பெண்களை இப்படி ஆபாசமா பேசக்கூடிய எத்தனையோ பொறுக்கிகள் இருக்காங்க. உங்க கட்சிக்குள்ளேயே டிப்பர் லாரியில அள்ளுற அளவுக்கு குப்பை இருக்கு. முதல்ல அத தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு, அப்புறம் நாட்ட காப்பாத்துறத பத்தி பேசுங்க. இந்த மாதிரியான பேட் கமெண்ட்ஸ், பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ்லாம் நான் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பர்டிகுலராக இந்த கமெண்ட்டுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணுறேன்னா, இந்த கமெண்ட் பண்ண பர்சனோட ப்ரொஃபைல்குள்ளார போய் பார்த்தா அந்த கட்சியில் அவங்க உறுப்பினராக இருக்கிறதுக்கான அடையாளத்தை அண்ட் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண நிறையா வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பப்ளிக்காக எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு அந்த ஐடியிலேருந்து ஒரு பொண்ணோட போஸ்ட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி அசிங்கமாக கமெண்ட் பண்ணால் யார் என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற தைரியத்தில் தானே இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கே அனுப்பினோன்னே அக்கா 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 அப்படின்னு அப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் தெரியலையா? கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு அக்கா அப்படின்றது தெரியலையா? திரும்ப போய் நான் அந்த ப்ரொஃபைலை பார்க்குறேன், எல்லாமே இன்விசிபிள் ஆகிடுச்சு. இப்படி கமெண்ட் பண்ணுறதுனால என்ன சுகம் கிடைக்குது? என்ன சுகத்தை நீங்கள் கண்டுட்டீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லைங்க.